Hi students, it's Kailash. Lesson number 9, Atomic and Nuclear Physics of 12th Standard. இந்த லெசன்ல postulates of Niels Bohr atom model அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை தான் இந்த வீடியோ செஷன்ல நான் சொல்லி கொடுக்க போறேன். பட் பிஃபோர் கோயிங் இன் டு த டாபிக், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ அ லாட். இந்த டாபிக் உள்ள போலாமா? ரைட். ஸோ என்னோட ஏர்லியர் வீடியோ செஷன்ல ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆட்டம் மாடல் அண்ட் இட்ஸ் டிராபேக்ஸ் நம்ம பார்த்தோம். ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடலோட ரெண்டு மெயின் டிராபேக் என்ன? நம்பர் 1, இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம். ஸோ ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் பிரகாரம் எலக்ட்ரான் நியூக்ளியஸை ரிவால்வ் பண்ண ஆரம்பிச்ச உடனேவே it has to lose energy in the form of electromagnetic wave because a revolving particle or a particle executing circular motion should possess acceleration. An electromagnetic wave theory suggests that an accelerated charged particle should radiate electromagnetic energy. So electron nucleus revolve பண்ண ஆரம்பிச்ச உடனே it has to radiate energy or lose energy in the form of an electromagnetic wave. அதனால எனர்ஜி அவர் லூஸ் பண்றனால அவரோட ஆர்பிட்டோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகி அல்டிமேட்லி இட் வில் ஃபால் இன்சைட் த நியூக்ளியஸ் லீடிங் டு த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அப்போ ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் பிரகாரம் எந்த ஆட்டமும் ஸ்டேபிளா இருக்கக்கூடாது. ஆனா எல்லா சப்ஸ்டன்சஸ்லயும் எல்லா மெட்டீரியல்ஸ்லயும் ஆட்டம்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கு. எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி எனர்ஜியை வந்து ரேடியேட் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி ரூதர்ஃபோர்டு கிட்ட கேட்டப்ப அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் இஸ் ஒன் டிராபேக். அண்ட் ரெண்டாவது டிராபேக் என்ன அப்படின்னா, ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் பிரகாரம் ஆட்டம் எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷனை ஸ்பெக்ட்ரோமீட்டர் வழியா பாஸ் பண்ணா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கணும். A continuous spectrum is one which will contain all possible radiation or all possible wavelengths ranging from certain minimum value to certain maximum value. ஆனா ஆட்டம்ஸ் எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷனை ஸ்பெக்ட்ரோமீட்டர் வழியா பாஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டலா செக் பண்ணி பார்த்ததுல they found to contain well-defined images or well-defined wavelengths. Such a spectrum is called as a line spectrum. So atoms were experimentally found to emit line spectrum. But Rutherford atom model predict பண்றது continuous spectrum. So இந்த ரெண்டு drawbacks-ஐ eliminate பண்றதுக்காக நீல்ஸ் போர் ஆட்டம் மாடல் உங்களுக்கு உதயமாச்சு. ஸோ போர் என்ன பண்றாருன்னா, ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல்ல ரெண்டு இம்ப்ரோவைசேஷன்ஸ், ரெண்டு மாடிஃபிகேஷன்ஸ் பண்றாரு. ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் அவர் அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறாரு. ஆட்டம்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு, எலக்ட்ரான் நியூக்ளியஸை ரிவால்வ் பண்ணும். அதை வந்து அவர் டிஸ்கார்ட் பண்ணல, அதை அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறார் அந்த பாயிண்ட். ஸோ ஹீ மேட் 2 modifications in Rutherford's atom model. So one to explain stability of atom. மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கு, ஏன் எனர்ஜியை ரேடியேட் பண்றது இல்லை. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்றாரு. அண்ட் ரெண்டாவது, ஆட்டம்ஸ் எல்லாம் ஏன் லைன் ஸ்பெக்ட்ரம் எமிட் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு மாடிஃபிகேஷன் அவர் இன்க்ளூட் பண்றாரு. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ், இந்த ரெண்டு பாஸ்டுலேட்ஸை நம்ம போர் ஆட்டம் மாடல்ல பார்க்க போறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ பாயிண்ட் நம்பர் 1. So I told you he retained that an atom contains nucleus and the electrons are revolving around the nucleus in circular orbits, isn't it? You can see the electron is revolving around the nucleus in circular orbits. ஒருத்தர் சர்க்குலர் பாத்துல ரிவால்வ் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஸோ 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க. Centripetal force is a force which will act along the radius towards the center of a circular path. So the centripetal force இருந்தாதான் ஒருத்தர்னால என்ன பண்ண முடியும்னா சர்க்குலர் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். For example, the planets are able to revolve around the sun in elliptical orbits. So planetsக்கு centripetal force வேணும். யார் இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ண போறா அப்படின்னா சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இட் வில் ஆஃபர் த நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஃபார் த பிளானட்ஸ். அந்த மாதிரி இங்க எலக்ட்ரானுக்கு யார் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கொடுக்க போறா அப்படின்னா, யூ கேன் see the nucleus is positively charged and the electron is negatively charged. So the nucleus will offer an electrostatic force of attraction on the electron, which can be otherwise called as Coulomb's force. Charges கிடையில இருக்கக்கூடிய forces Coulomb's force அப்படின்னு நம்ம சொல்லலாம். So this electrostatic force of attraction offered by the nucleus on the electron, if you see the direction of this electrostatic force or Coulomb force, it is along the radius towards the center. So this Coulomb's force will act as centripetal force and will help the electron
to orbit the nucleus. அதுதான் first point. Okay, so you can see, so Coulomb's force acts as the necessary centripetal force. So இதை பேஸ் பண்ணி அவர் first point கொடுத்திருப்பாரு. The electron in an atom moves around the nucleus in circular orbits under the influence of Coulomb's electrostatic force of attraction. This Coulomb force gives necessary centripetal force for the electron to undergo circular motion. So I hope you would have understood this point. Right, இப்ப ரெண்டாவது postulateக்கு போலாம். Now, இந்த ரெண்டாவது postulateல அவர் ஏன் ஆட்டம்ஸ் எல்லாம் ஸ்டேபிளா இருக்கு, ஏன் ஆட்டம்ஸ் எனர்ஜியை ரேடியேட் பண்றது இல்ல அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்றாரு. ஆட்டம்ஸ் ஏன் எனர்ஜி ரேடியேட் பண்றது இல்ல? ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆர்பிட்ல ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கு. எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் பண்ணும்போது they possess acceleration. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி ஆக்சலரேட்டட் சார்ஜ்டு பார்ட்டிகல் எனர்ஜியை ரேடியேட் பண்ணுன்னு சொல்லுது. ஆனா ஏன் எலக்ட்ரான் எனர்ஜியை ரேடியேட் பண்றது இல்ல? ஆட்டம்ல இருந்து ஏன் ரேடியேஷன் வெளியில வரது இல்லை? அப்படி ரேடியேஷன் வந்ததுன்னா ஆட்டம் ஸ்டேபிளா இருக்காது. இதெல்லாம் போர் யோசிக்கிறாரு. யோசிச்சு அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கிறார். என்னன்னா, ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் they cannot revolve around the nucleus in all possible orbits. அதோட இஷ்டத்துக்கு அதை என்ன பண்ண முடியாதுன்னா, அவன் ஆர்பிட்டை சூஸ் பண்ண முடியாது. எந்த ஆர்பிட் அவனாலும் எலக்ட்ரானால நியூக்ளியஸை ரிவால்வ் பண்ண முடியாது. எப்படி ஸ்கூல் முடிச்சா நேரா நீங்க உங்க வீட்டுக்கு தான் போகணும், இன்னொருத்தர் வீட்டில் போய் நீங்க தங்க முடியாது, பெர்மனண்டா தங்க முடியாது. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போர் என்ன பண்றாருன்னா எலக்ட்ரானுக்கு சொந்த ஆர்பிட், சொந்த வீடு அலாட் பண்றாரு. சரியா? ரைட். ஸோ த எலக்ட்ரான்ஸ் cannot revolve around the nucleus in all possible orbits, but it can revolve around the nucleus only in certain permitted or discrete orbits called stationary orbits or non-radiating orbits. அப்ப எப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு வீடு ஒதுக்குறாங்களோ அந்த மாதிரி எலக்ட்ரானுக்கு நீல் போர் என்ன பண்றாருங்க, ஆர்பிட்ஸ் அலாட் பண்றாருங்க. எலக்ட்ரானால அதுக்கு எந்த ஆர்பிட்ல நம்ம பெர்மிஷன் கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்பிட்ல தான் நியூக்ளியஸை ரிவால்வ் பண்ண முடியும். அந்த டிஸ்கிரீட் ஆர் பெர்மிட்டட் ஆர்பிட்ஸுக்கு ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் ஆர் நான் ரேடியேட்டிங் ஆர்பிட்ஸ் பேர். ஏன் நான் ரேடியேட்டிங் ஆர்பிட்ஸ் பேரு அப்படின்னு கேட்டா, த எலக்ட்ரான் இன் சச் ஆர்பிட்ஸ் do not radiate electromagnetic energy. அப்ப as long as an electron revolves around the nucleus in its allotted or permitted orbit, it will not lose energy in the form of electromagnetic wave, though it is an accelerated charged particle. அதனாலதான் அந்த ஆர்பிட்ஸுக்கு நான் ரேடியேட்டிங் ஆர்பிட்ஸ் பேர். இந்த ஆர்பிட்ல இருக்கிற வரைக்கும் எலக்ட்ரான் ரேடியேஷனை எமிட் பண்ணாது. இட் வில் பிஹேவ் லைக் அ ஸ்டேஷனரி சார்ஜ்டு பார்ட்டிகல். ஸ்டேஷனரி சார்ஜ்டு பார்ட்டிகல் எனர்ஜியை ரேடியேட் பண்ணாதுங்க. அதனாலதான் அந்த ஆர்பிட்ஸுக்கு இன்னொரு பேரு ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் பேரு. ஓகே, அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து? எலக்ட்ரான்ஸுக்கு பெர்மிட்டட் ஆர்பிட்ஸ் ஆட்டம்ஸ்ல அலாட் பண்ணப்பட்டுள்ளது நீல் போர்னால. அந்த பெர்மிட்டட் ஆர்பிட்ஸ்ல எலக்ட்ரான் இருக்கிற வரைக்கும் அவர் எனர்ஜியை லூஸ் பண்ண மாட்டாரு. ஸோ எலக்ட்ரான் எனர்ஜியை லூஸ் பண்ணலைன்னா அவரோட ஆர்பிட்டோட சைஸ் என்ன ஆகாதுங்க, கம்மியாகாது. அண்ட் அல்டிமேட்லி டசன்ட் ஃபால் இன்சைட் த நியூக்ளியஸ். தஸ் ஆட்டம்ஸ் எனக்கு எப்படி இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். So only those discrete orbits allowed are stable orbits, because when the electron revolves around the nucleus in such orbits, it doesn't lose energy and merges with the nucleus. Hence the atom remains stable. Okay, right. இப்போ அடுத்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள என்ன வருதுன்னா, எந்த பேசிஸ்ல எலக்ட்ரான்ஸுக்கு ஆர்பிட்ஸ் பெர்மிட் பண்றாரு, அலாட் பண்றாரு, அதை பார்ப்போங்க. அதுவும் இந்த பாஸ்டுலேட்லயே தான் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ எந்த பேசிஸ்ல எலக்ட்ரான்ஸுக்கு ஆர்பிட்ஸ் அலாட் பண்றாருன்னா, any particle which is moving in a straight line will possess linear momentum. Product of mass and velocity is linear momentum. Any particle which executes circular motion, revolutionary motion, will possess angular momentum. Angular momentum is denoted by the letter L, which is the product of mass of the particle and velocity with which it undergoes revolution and radius of the circular path. So mass, velocity, radius, the மூணையும் multiply பண்ணா angular momentum கிடைக்கும். You can see the electron is a orbiting particle, so it should possess angular momentum. இவர் எந்த பேசிஸ்ல எலக்ட்ரானுக்கு ஆர்பிட் அலாட் பண்றாருன்னா, எலக்ட்ரான் பொசஸ் பண்ற ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைஸ் பண்ணி ஆர்பிட்ஸ் அலாட் பண்றாரு. So is quantizing the angular momenta possessed by the electrons in an atom. Quantization meaning என்ன? நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல law of quantization of charges படிச்சிருக்கோம். The magnitude of charge can always be only, the magnitude of charge can always have only certain fixed values. It cannot have all possible values.
ஸோ ஒரு குவான்டிட்டிக்கு ஃபிக்ஸட் வேல்யூஸ் மட்டும் பாசிபிளா இருந்தா we say that quantity is quantized. அந்த மாதிரி ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைஸ் பண்ற ப்ராசஸ்ல ஆர்பிட்ஸ் அலாட் பண்றாரு. சரி, எப்படி ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, as per Niels Bohr, the electron's angular momentum is quantized. The electron cannot have all possible values of angular momenta. It can have only certain fixed values of angular momenta. So the angular momentum of an electron, L, will be equal to nh by 2 pi. அதுல h by 2 pi அத இந்த மாதிரி நம்ம சிம்பல் வச்சு இண்டிகேட் பண்ணலாம். h எழுதி மேல ஒரு கிராஸ் போடலாம். இந்த லைனுக்கு இந்த ஹெச்சோட ப்ரொஜெக்ஷன்ல ஒரு கிராஸ் போடலாம். இதை நீங்க ஹெச் பார் அப்படின்னு படிக்கலாம், இல்ல ஹெச் கிராஸ் படிக்கலாம். ஸோ wherever you see h bar, அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? h by 2 pi. ஸோ ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கும்னு கேட்டா h by 2 pi ஓட இன்டகரல் மல்டிபிளாக இருக்கும், where n is an integer. So the permitted or stable orbit of an electron is the one in which the angular momentum of the electron is equal to integral multiple of h by 2 pi. அதுல h is called the Planck's constant. Planck's constant நீங்க 2 pi ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ h விட கம்மியா இருக்கும். அதனாலதான் h by 2 pi என்ன பேருன்னா reduced Planck's constant, which means electron while revolving around the orbit should possess an angular momentum which should satisfy this condition. அப்போ உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல சொன்னா, ஒரு ஆட்டம்ல நியூக்ளியஸ் ரிவால்வ் பண்ற எலக்ட்ரான்ஸுக்கு கண்ணா பின்னா வேல்யூஸ் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கப்படாது. They should have angular momenta which will be equal to an integer multiplied with h by 2 pi. Okay, so nh by 2 pi can be shortly denoted as nh bar. So first angular momentum of electron இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் சொல்லிட்டார். இப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரானுக்கு ஆர்பிட் நம்ம அலாட் பண்ணுவோங்க. Okay, so where n is an integer, that is 1 2 3, can take values like 1 2 3 4, and the term n integer is otherwise called principal quantum number. This is the thing what Bohr introduced. Okay, இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை வச்சு தான் நம்ம ஆர்பிட்டை கேரக்டரைஸ் பண்ண போறோம், and angular momentum of electron நம்ம டிசைட் பண்ண போறோம், or otherwise we call it as orbit number. So principal quantum number or orbit number. So orbit oda position starting from the nucleus. So orbit oda position starting from the nucleus நம்ம ஒரு நம்பர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம். சே நியூக்ளியஸ்ல இருந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்பிட் எது? k ஷெல். அப்ப k ஷெல்லோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1. ரெண்டாவது ஆர்பிட் எதுங்க? l. அப்ப l ஷெல்லோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2 and so on. So n is principal quantum number or orbit number. இப்ப இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா எலக்ட்ரான்ஸுக்கு ஆர்பிட் அலாட் பண்றோம். அப்ப எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கணும்? nh by 2 pi வேல்யூஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் இருக்கணும். It should not have all possible values of angular momenta. பாருங்க. So angular momentum of electron in the first orbit oda orbit number 1. So n equals to 1 will be 1h by 2 pi. அப்போ ஒரு ஆட்டம்ல ரெண்டு எலக்ட்ரான்ஸுக்கு 1h by 2 pi வேல்யூ ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இருந்தால் அவருக்கு நான் எந்த ஆர்பிட் அலாட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அலாட் பண்ணணும். If the angular momentum of electron in the second orbit is second orbit should be 2h by 2 pi. So if in an atom, if 3 electrons have angular momenta equal to 2h by 2 pi, then I should allot it with the second orbit. Angular momentum of electron in the third orbit will be 3h by 2 pi. So those electrons which have angular momentum 3h by 2 pi will belong to the third orbit. So like this I can keep on saying, and ultimately angular momentum of electron in the nth orbit has to be nh by 2 pi. இப்ப இந்த first ரெண்டு values பாருங்க, 1h by 2 pi and 2h by 2 pi. The integer involved here is 1 and here it is 2. இந்த 1 and 2 இடையில நமக்கு infinite number of values இருக்கும். 1.1h by 2 pi, 1.7h by 2 pi, 1.95h by 2 pi. அந்த வேல்யூஸ்லாம் பாசிபிள் கிடையாது எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம்க்கு. ஸோ ஒன்னா எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் 1h by 2 pi இருக்கலாம், இல்லைனா 2h by 2 pi இருக்கலாம், இல்லைனா 3h by 2 pi இருக்கலாம். 3.3h by 2 pi not possible. So thus angular momentum of electron cannot have all possible values but can have only certain discrete set of values. So angular momentum இந்த மாதிரி குவான்டைஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரானுக்கு என்ன அலாட் பண்ணலாங்க? ஆர்பிட் அலாட் பண்ணலாம்.
Okay, so angular momentum of electrons is thus quantized, and this is called angular momentum quantization condition. So as long as the electron remain in their allotted orbit, they do not radiate energy. Since they don't radiate energy, the orbits will remain stable. The electrons won't merge with the nucleus, and the hence atoms will remain stable. பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா அவர் ஆட்டமோட ஸ்டெபிலிட்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரி, இப்போ இந்த போரோட ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைசேஷன் கண்டிஷன் L is equal to NH by 2 pi வேவ் மெக்கானிக்கல் ஆட்டம் மாடல் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். So quantum mechanical atom model வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம். So now let me consider an orbit whose radiuses are, let me consider this to be a fourth orbit. இது வந்து third orbit இருக்கலாம், second orbit இருக்கலாம், first orbit இருக்கலாம், fifth orbit இருக்கலாம், எந்த orbit வேணாலும் இருக்கலாம். So the principal quantum number of the orbit what I consider here is 4. So let me consider an orbit whose radiuses are. இந்த வேவ் மெக்கானிக்கல் ஆட்டம் மாடல்ல எலக்ட்ரானை பார்ட்டிகலா பார்க்காம எலக்ட்ரானை வேவா வியூ பண்றாங்க. அப்ப போர் ஆட்டம் மாடல்ல நீங்க கடவுள் உங்களுக்கு வரம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கலாம், உங்களால எலக்ட்ரானை கண்ணில் பார்க்க முடியும் அப்படின்னு வரம் கொடுத்துட்டாருன்னா போர் ஆட்டம் மாடல் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எலக்ட்ரானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டாட் பார்ட்டிகல் மாதிரி தெரியணும். இதே குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டமோட வியூ பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஆர்பிட்ல எலக்ட்ரான் வேவ்ஸ் தெரியணும். டி ப்ராக்லி வேவ்ஸ் படிச்சிருப்பீங்க. டி ப்ராக்லி அதை டி ப்ராய் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். So de Broglie waves or de Broglie waves பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. Whenever a material particle is in motion, it will behave like waves அப்படின்னு படிச்சிருப்பீங்க. Electrons are moving in the orbit. They are in motion in the orbit. So therefore they will behave like waves. அப்போ குவாண்டம் மெக்கானிக்கல் ஆட்டம் மாடல் பிரகாரம் நீங்க எலக்ட்ரானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பார்ட்டிகலா தெரியாது, வேவா தெரியணும். And you know this is what we call it as one complete waveform. One upper half of the cycle and lower half of the cycle put together is called one complete waveform or one cycle. The distance what a wave covers for one complete cycle, the distance what the wave covers for one complete cycle is called wavelength, denoted by lambda. அப்ப 2 சைக்கிள்ஸ்க்கு கவர் பண்ற டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஃபர்ஸ்ட் சைக்கிள் கவர் பண்ற டிஸ்டன்ஸ் லாம்டா, ரெண்டாவது சைக்கிள் கவர் பண்ற டிஸ்டன்ஸும் லாம்டா. So the total distance covered by the wave in terms of wavelength is 2 lambda. So இந்த ஒரு பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க, அப்ப இது ஈஸியா இருக்கும் பாருங்க. So as per quantum mechanical atom model, the permitted orbit for an electron is one in which the orbital circumference is equal to integral multiple of de Broglie wavelength of electron wave. So quantum mechanical atom model permitted orbit எலக்ட்ரானுக்கு நம்ம அலாட் பண்ற ஆர்பிட்டுக்கு ஒரு டிஃபரெண்டான கண்டிஷன் கொடுக்குறாங்க. போர் கொடுக்குற கண்டிஷன் என்ன? ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் NH by 2 pi இருக்கணும். இதே குவாண்டம் மெக்கானிக்கல் ஆட்டம் மாடல்ல பெர்மிட்டட் ஆர்பிட்டுக்கு அவங்க கொடுக்கிற கண்டிஷன் என்னன்னா ஒரு ஆர்பிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா இன்டகரல் மல்டிபிள் ஆஃப் வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் வேவுக்கு ஈக்குவலா இருக்கணும். சப்போஸ் இஃப் லாம்டா இஸ் த வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் வேவ் and we always denote the integer by a letter n, you know that. So n lambda is the integral multiple of wavelength. 2 ஆல மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரை நீங்க என்ன சொல்லுவீங்க? மல்டிபிள் ஆஃப் 2. அந்த மாதிரி ஒரு இன்டிஜரால மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ப்ராடக்ட் இன்டகரல் மல்டிபிள் அப்படின்னு சொல்லணும். ஸோ n lambda is the integral multiple of wavelength. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா எந்த ஆர்பிட்ல அந்த எலக்ட்ரான் இருக்கோ அந்த ஆர்பிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ இட்ஸ் a circular orbit. So circumference of circle is 2 pi r. So 2 pi r is equal to n lambda, where n is equal to 1, 2, 3, 4, etc. and integer. So this is the condition for permitted orbit in quantum mechanical atom model, and this is the condition for permitted orbit in Bohr's atom model. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் ஆட்டம் மாடல் அதோட அந்த பெர்மிட்டட் ஆர்பிட் கண்டிஷனை அப்படியே கொஞ்சம் கோல்மால் பண்ணி கடைசியில L equals to NH by 2 pi வந்து நம்ம முடிக்க போறோம். Thus Bohr's quantization condition is confirmed. So அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரான் வேவ்ஸை பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துடுவோம். ரைட், இப்போ 2 pi r is equal to n lambda is the condition. Now let me consider fourth orbit. So instead of n, let me substitute 4. அப்ப என்ன கண்டிஷன் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும்? 2 pi r is equal to 4 lambda. So this is the condition that has to be satisfied for an electron to remain in the fourth orbit. அப்ப fourth orbitல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அத ஞானக்கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவா தெரியும். எத்தனை வேவ் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு அந்த ஆர்பிட்ல எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 1 வேவ் ஃபார்முக்கு டிஸ்டன்ஸ் கவர்டு இஸ் 1 lambda.
அப்ப 4 lambda distance எனக்கு கவர் ஆகணும்னா 4th ஆர்பிட்ல 4 கம்ப்ளீட் வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கணும். 5th ஆர்பிட்ல 5 கம்ப்ளீட் வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கணும். செகண்ட் ஆர்பிட்ல 2 கம்ப்ளீட் வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கணும். ஸோ ஜென்ரலா ஒரு ஆர்பிட்டோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n அப்படின்னா 2 pi r is equal to n lambda கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு the orbit should contain n complete electron waves. அதுல ஃபர்ஸ்ட் வேவோட ஸ்டார்டிங் முக்கியமான விஷயம். அது ஃபர்ஸ்ட் வேவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் டு லாஸ்ட் வேவோட டெர்மினேட்டிங் பாயிண்ட் டு கோயின்சைட் ஆகணும். தே ஷுட் நாட் பி டிஸ்பிளேஸ்ட் ஃப்ரம் ஒன் another. ஸோ இப்போ அதில் பார்ப்போம் பாருங்க. அப்போ n ஈக்குவல்ஸ் டு 4, 2 pi r is equal to 4 lambda. ஸோ 4 lambdaனா நமக்கு 4 கம்ப்ளீட் வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கணும். இப்போ ஆர்பிட்டோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 4, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2s are 8. அப்ப என்ன பண்ணுங்கன்னா இந்த சர்க்கிள 8 ஈக்குவல் பார்ட்ஸா நம்ம பிரிச்சுக்கலாம். 8 பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் மேல வச்சு அது 8 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த வேவ் ஃபார்ம் வரையறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் இப்ப பாருங்க நான் வேவ் ஃபார்ம் வரைய போறேன். எங்க இருந்தோனாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? அப்பர் ஹாஃப் and lower half. So this is one complete waveform and the distance covered is 1 lambda. So like this it goes on, right? பாருங்க. So upper half, the distance covered is 1 lambda, 1 electron waveform. So this is a second wave. Again, the distance covered is lambda. Third waveform, another lambda. And fourth waveform, another lambda. So totally, the distance covered by 4 waves put together is equal to 4 lambda. அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? ஆர்பிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் எங்க ஆரம்பிக்கிறோம்? இந்த இடத்துல ஆரம்பிச்சோம். அப்ப இங்க இருந்து அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். the distance what we travel எங்க ஆரம்பிக்கிறோமோ வந்து முடிக்கணும். so the distance covered is 2 pi r. in terms of wavelength நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா the distance covered is first waveform 1 lambda. இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா in terms of wavelength the distance what you cover is 2 lambda, 3 lambda and இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்க்கு another lambda 4 lambda. so 2 pi r is equal to 4 lambda. okay, இப்போ இந்த ஆர்பிட்ல நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரான் வேவ்ஸ் இருக்கு இல்லைங்களா? தே ஆர் ஐடென்டிக்கல் டு வேவ்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ல நமக்கு வேவ் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் இடையில மட்டும்தான் அவங்களால டிராவல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு வேவோட மோஷன் கன்ஃபைன்டா இருந்தால் rather than a progressive wave it will be a standing wave or stationary wave pattern. just like that electron motion and the orbitலயே confined ஆயிருக்கும். so the electron motion is confined to the orbit. So it is similar to waves produced in a stretched string. So rather than a progressive wave, it will be a sort of a stationary wave pattern. அப்ப இந்த வேவ் பேட்டர்ன் நம்ம ஸ்டேஷனரி வேவ் பேட்டர்னா மாத்தலாமா? அப்ப அப்பர் ஹாஃபுக்கு ஒரு லோயர் ஹாஃப் இங்க வரையுங்க, லோயர் ஹாஃபுக்கு ஒரு அப்பர் ஹாஃப் வரைஞ்சிடுங்க. ஸோ வரைஞ்சோம்னா நமக்கு ஸ்டேஷனரி வேவ் பேட்டர்ன் கிடைக்கும். You can see like this. So this is the first loop, second loop, third and fourth. So stationary waves நீங்க நோட்ஸ் ஆன்டி நோட்ஸ் அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க +1ல. okay, right. so thus a stationary wave pattern is produced in an orbit, right? now let us consider n equals to 3. இதுல நான் எலக்ட்ரான் வேவ் வரையணும். ஒரு ஆர்பிட்டோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னவோ அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6. அப்ப சர்க்கிள 6 ஈக்குவல் பார்ட்ஸா நீங்க பிரிங்க. now the condition, if n equal to 3 access a permitted orbit, then it should satisfy this condition. 2 pi r is equal to 3 lambda. okay, orbital circumference is equal to principal quantum number which is an integer times wavelength 3 lambda. அப்ப இந்த ஆர்பிட்ல எத்தனை கம்ப்ளீட் எலக்ட்ரான் வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கணும்? 3 கம்ப்ளீட் எலக்ட்ரான் வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கணும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6. சரியா? அப்ப சர்க்கிள 6 ஈக்குவல் பார்ட்ஸா நீங்க பிரேக் பண்ணுங்க by taking 6 points on the circumference. இப்ப நீ எந்த பாயிண்ட்ல இருந்து வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம் வேவ் ஃபார்ம் வரைய ஆரம்பிக்கிறது. so first wave form upper half and lower half, second wave form upper half and lower half. the total distance covered is 2 lambda, upper half. and third waveform ஓட terminating point first waveform ஓட இந்த starting point ஓட coincide ஆகணும். it should not be displaced. கொஞ்சம் தள்ளியும் போக கூடாது, முன்னாடியே வரக்கூடாது. ஓகேவா? so this is the waveform in third orbit, 3 complete waveforms, right? இப்போ ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்ன் இல்லையா? அப்போ ஒவ்வொரு அப்பர் ஹாஃபுக்கு லோயர் ஹாஃப் வரைங்க, லோயர் ஹாஃபுக்கு அப்பர் ஹாஃப் வரைங்க. இந்த மாதிரி சிமெட்ரிக்கலா இருக்கணும்.
Okay, so thus we get a standing wave pattern. So this is for n equals to 3. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. சரியா? ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம அடுத்த ஸ்லைட்ல n equals to 5 கீழ இருக்கு பாருங்க. அதை நம்ம வரையும். n equals to 5. The condition, if n is equal to 5 is the permitted orbit, then quantum mechanical atom model says 2 pi r should be equals to 5 lambda. அப்ப n equals to 5 ல 5 complete waveforms இருக்க வேண்டும். So principal quantum number is 5 multiplied with 2. 5 2s are 10. So divide the circle into 10 equal parts by taking 10 points on its circumference. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிங்க. சே நான் இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு வெச்சுக்கோங்களேன். upper half and lower half. Upper half, lower half, upper half, lower half. 3 complete waves are drawn. So total distance covered is 3 lambda. Upper half, lower half, 4 lambda. 4.5 lambda. One cycle cover பண்ற distance lambda னா half a cycle cover பண்ற distance lambda by 2 இருக்கும். 4.5 lambda. And terminating point of the last waveform should merge with the starting point of the first waveform. Okay, so 5 complete waves are there. And let me put a standing wave pattern over here. Right, just complete the loops. So upper half க்கு lower half வரீங்க, lower half க்கு upper half வரீங்க. அவ்வளவுதான். சூப்பரா ஒரு ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்ன் கிடைச்சது பாருங்க. So this is for n equals to 5. So the principal quantum number of this orbit is 5. Therefore, it should contain 5 complete waveforms. I hope you would have understood this, right? Now, எந்த ஆர்பிட்ஸ் எல்லாம் பாசிபிள் கிடையாது, இங்க forbidden orbit அப்படின் forbidden கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? ரைட், அத பாப்போம். Because orbit number has to be an integer. It can never be a decimal or a fraction. So we'll check it off. So forbidden orbits. Okay. Now, let me consider you have an electron wave like this. So this is the first waveform. It covers a distance equals to lambda. Then second waveform. Again, the distance covered is another lambda. So totally the distance covered is 2 lambda. So 3 lambda. Now if you look at the third wave, it's terminate, like we consider there are 3 complete waveforms in this orbit. And if you look at this waveform, the terminating point doesn't coincide with the starting point of the first wave. இல்லையா? அப்போ உங்க ஆர்பிட்டோட இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வேவ் என்ன பண்ணுதுங்க, கவர் பண்ணுது. ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸை இந்த வேவ் ஃபார்ம்ஸ் கவர் பண்றது இல்ல. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் கடையில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் என்ன பண்றது இல்லைங்க, இந்த வேவ்ஸ் வந்து கவர் பண்றது இல்லை. ஸோ தட் ஐ கான் கெட் 2 pi r is equal to 3 lambda. I can't write the 3 lambda. Okay, so the distance what the waves covers here is totally what the distance the 3 waveforms put together covers is less than 3 lambda. Right, இப்போ இந்த waveform கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. fourth waveform ஓட upper half மட்டும் நான் வரைய போறேன். Okay, for half a wave the distance covered is lambda by 2 ன்னு தெரியும். lambda by 2, 1 by 2 is 0.5. so 0.5 lambda. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 0.5 லாம்டாவாக இருந்தால் கவர் ஆகாத வேவ்ஃபார்ம் கவர் பண்ணாத சர்க்கம்ஃபரன்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் இந்த போர்ஷனோட லென்த்தை நான் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த போர்ஷனோட லென்த் எனக்கு என்னவா இருக்கும், லாம்டா பை 2 விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்லையா? அதாவது 0.5 லாம்டா விட கம்மியா இருக்கும். இது 0.5 லாம்டா. அப்ப இந்த லென்த் 0.5 லாம்டா விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். சே 0.3 லாம்டா. ஸோ வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ்? இங்கிருந்து 3 கம்ப்ளீட் வேவ்ஃபார்ம்ஸ் கவர் பண்ற டிஸ்டன்ஸ் 3 லாம்டா. அண்ட் இந்த பாயிண்ட் கடையில இந்த 2 பாயிண்ட்ஸ் கடையில அன்கவர்டு போர்ஷனோட டிஸ்டன்ஸ் 0.3 lambda. So the total distance works out to 3.3 lambda. So thus in terms of wavelength, the orbital circumference here works out to 3.3 lambda, which implies n equals to 3.3. But orbit number has to be an integer. It can never be a decimal or a fraction. Therefore this is not possible, and therefore such orbits are forbidden. ஸோ ஒரு எலக்ட்ரானுக்கு வேவ் பேட்டர்ன் இந்த மாதிரி இருந்தால் அவருக்கு நீ என்ன அலாட் பண்ண முடியாதுங்க, ஆர்பிட்டை அலாட் பண்ண முடியாதுங்க. அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு ஆர்பிட் அலாட் ஆகுதுன்னா அவன் என்ன பண்ணணும், இஃப் இட் இஸ் அலாட்டட் வித் nth ஆர்பிட்னா n கம்ப்ளீட் வேவ் ஃபார்ம்ஸ் அந்த ஆர்பிட்ல அவன் ப்ரொடியூஸ் பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி starting point of the first waveform and the terminating point of the nth waveform should merge with each other so that the entire circumference is covered by all the waves. Okay, right. இது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? I hope you would have understood this. அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இப்போ நம்ம அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணலாம்.
quantum mechanical atom model 2 pi r equals to n lambda. அந்த கண்டிஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கோல்மால் பண்ணி அல்டிமேட்டா L equals to nh by 2 pi ல வந்து ஸ்டாப் பண்ணுவோம். Thus Bohr's angular momentum quantization condition for permitted orbit is 100% confirmed. பார்ப்போம். See, by quantum mechanical atom model, we know that for a permitted orbit, 2 pi r should be equal to n lambda. As per quantum mechanical atom model, the electron, while in motion, behave like waves. Therefore, they are associated with a wavelength. As per de Broglie hypothesis, the wavelength of an electron wave or wavelength of any material particle wave is given by lambda equals to h by m. Here it is electron. The particle involved is electron. So m is mass of the electron and v is its orbital velocity. So இந்த டேர்மை கொண்டு போய் நம்ம இந்த லாம்டாக்கு பதில இந்த கண்டிஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். So I get 2 pi r is equal to n, லாம்டாக்கு பதில h by mv சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே இப்போ அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ஆக்சுவலா போர் ஆட்டம் மாடல்ல வந்து முடிக்கணும். L is equal to nh by 2 pi. And you know, angular momentum L is the product of mass, velocity and radius. அப்ப இந்த mv இருக்காரு இல்லையா, அவரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க, 2 pi ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா we end up with mvr is equal to nh by 2 pi. Okay, so I'm taking mv to the left hand side and 2 pi to the right hand side. I get nh by 2 pi. Now the product of mass, velocity and radius will give me angular momentum L. Therefore, L is equal to nh by 2 pi. அதுல n அப்படியே வச்சுட்டு h by 2 pi நம்ம எப்படி ஷார்ட்டா இண்டிகேட் பண்ணலாம், h bar அப்படின்னு இண்டிகேட் பண்ணலாம், or h cross அப்படின்னு படிக்கலாம். So thus permitted orbit in terms of quantum mechanical atom model ultimately confirms Bohr's angular momentum quantization condition for permitted orbits. So அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோங்க, Bohr's angular momentum quantization condition quantum mechanical atom model மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். So this is your angular momentum quantization postulate which is framed to explain stability of atoms. அடுத்தது லைன் ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம் பண்றதுக்கு அவர் ஒரு பாஸ்டுலேட் ஃப்ரேம் பண்ணார். அத என்னோட அடுத்த வீடியோ செஷன்ல நான் பார்ப்போம். So that's all for Bohr's postulate number 1. So postulate 2 அடுத்த வீடியோ செஷன்ல பார்ப்போம். Until then, bye. Thank you.